அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்னும் ஒரு கஷ்டமான சம்பவம் இது. என்னென்னு கேட்டால் பேப்பரில் தான் பார்த்தேன். என்னென்னா, இதெல்லாம் எதுக்காக இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் ஒரு முன் யோசனை தான். யாரும் இந்த மாதிரி தவிர நம்ம செய்ய வேண்டாம். இதெல்லாம் இவங்க உதாரணங்களாக இருக்காங்க. அதுக்காக இதை சொல்கிற விஷயங்கள் தான். பல பேருக்கு இதெல்லாம் யோசிப்பதற்கு நேரம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நாட்டின் நடப்பு வாழ்க்கை வாழ்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால் இதை நான் உங்ககிட்ட அடிக்கடி பேசுகிறதுனால இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். தவறாக நினைக்க வேண்டாம். என்னென்னா, பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஒரு பையன், மனைவி, அம்மா, அப்பா, 1.5 வயசில் ஒரு குழந்தை எல்லாம் இருக்குது. இந்த பையன் ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அவன் இருக்கலை. எல்லாமே என்ன பண்ணியிருக்கான், இந்த ஆன்லைனில் ஏதோ வர்த்தகங்கிறாங்க, எனக்கு அது சரியாக புரியல. இந்த வர்த்தகத்துக்குள்ளே ஏதோ காசை போட்டு அது ஏதோ அதிக வருமானத்தை முதல்ல கொடுத்துருக்கு போல். அதில் இந்த இவர் மயங்கி வீட்டுக்கே தெரியாமல் நிறையா கடனை வாங்கி 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 லட்சக்கணக்கில் அதில் போட்டு நஷ்டமாயிருக்கு போல். முதல்ல லாபம் வந்திருக்கு, அப்புறம் நஷ்டமாயிருக்கு போல். இந்த நஷ்டமான உடனே நிறைய பேர் வந்து வீட்டில் இந்த கடன் வாங்கினவங்கெல்லாம் கேட்கவும், வீட்டில் அந்த ஏதோ சொந்த வீட்டில் இருந்திருக்காங்க போல். அதில் ஏதோ இருக்கிற சொத்துக்களை கொஞ்சம் விற்று கடன் அடைச்சிருக்காங்க வீட்டில் அப்பா அம்மா. திருப்பி இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம சொத்து போச்சு, இதை நம்ம வந்து இழந்ததை மீண்டும் நம்ம கொண்டுட்டு வரணும்னு திருப்பி இவங்க வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயோ வெளியில் திருப்பியும் கடனை வாங்கி திருப்பி இந்த பையன் அந்த இதில் போட்டிருக்க போல். இந்த வர்த்தகன்னு ஏதோ சொல்கிறாங்களா, ஆன்லைன் மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போ போட்டிருக்காங்க. அந்த ஆன்லைனில் போட்டதில் திருப்பியும் அந்த பையனுக்கு நஷ்டம் வந்திருக்கு. இதை வீட்டில் யாருக்கும் சொல்லலை போல். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா ஏதோ ராமேஸ்வரம் போகிறேன்னாங்களாம். கூட்டி போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தால் யாரோ கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க போல். ரொம்ப டார்ச்சராக இருக்கவும் மனைவி எங்கேயும் வெளியில் போயிருக்காங்க போல். அந்த பையன் பொண்டாட்டி புடவையில் தூக்கு மாட்டி செத்து போயிட்டானான். மனைவி வந்து வீட்டில் பார்த்துருக்கு. பார்த்தா இந்த பொசிஷன். உடனே அவங்க அப்பா அம்மா ஊருக்கு போகிறவங்கள வழியிலே திருப்பி கூட்டிகிட்டு வந்து, போச்சா ஒரு லைஃப் போச்சா, அந்த தாய் தப்ப மனசு சாகிற வரைக்கும் அவங்களுக்கு தீராத கஷ்டத்தை உண்டு பண்ணானா, அந்த மனைவி குழந்தை 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டானா. இதெல்லாம் நேர்மையாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்தானே, வயிறு அரை வயிறு சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை நேர்மையாக ஓட்டலாமா? ராங் ரைட்டில் போனால் சீக்கிரம் காசு வருங்கிற ஒரு தாட்டு இருக்குது. ஆனால் அது ப்ராப்பராக இருக்கா? அதில் என்ன நமக்கு சட்ட சிக்கல் இருக்குது, இதை செய்யலாமா வேணாமான்னு 4 பேர்கிட்ட யோசிக்கணும், கேட்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாங்கன்னு ஈஸியாக பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்தை அழிச்சிட்டு வேலையை பார்த்துடுறீங்க. ஆனால் என்ன ஆகுது, நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீங்களானா இல்லை. இதெல்லாம் எல்லாமே வந்து சிந்தித்து செயல்படுங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சீக்கிரம் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன பண்ண போகிறீங்க? 10 வீடாக கட்டிக்கிட்டு என்ன இப்போ ஆனதாச்சு, தெரிஞ்சோ தெரியாமலாம் ஒரு தடவை இறங்கிட்டீங்க. அத்தோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இருக்கிறத வச்சு காப்பாற்றி வாழ்க்கையை முன்னேற்றம் போயிருக்கலாம். இன்றைக்கி நீங்களே முதலே இல்லாமல் அந்த குடும்பத்தை இப்படி நடுத்தரில் விட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? எல்லாம் யோசிக்கணும். நிறைய பேர் இதை யோசிக்காமல் நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி சீக்கிரம் காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இதை பண்ணுறாங்க. இருப்பதை வைத்து சிறப்போடு வாழணுங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு வாழுங்க இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம். அது வேண்டாம், ராங் ரூட்டே எடுக்காதீங்க. அது சரியான விஷயம் இல்லை. அப்படி முடிவு பண்ணிங்கன்னா, உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க யாருன்னா இருந்தால் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது நல்லதா கெட்டதா, போகலாமா வரலாமா? கெட்ட வழி இருக்கும்போது நல்ல வழிக்கும் வழி இருக்குது. அதெல்லாம் யோசித்து கேட்டு பண்ணுங்கள். தப்பு கிடையாது. சம்பாதிக்கணும் தான், வாழணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ராங் ரூட்டில் போனால் கஷ்டமாயிடுதில்ல உங்களுக்கு. நீங்கள் என்ன இந்த குடும்பத்துக்கே நஷ்டத்தை உண்டு பண்ணிடுறீங்க. நீங்கள் தான் அந்த வீட்டு முதல் இல்லையா? நீங்களே இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறீங்க எல்லாம். யோசிச்சு பாருங்கள், அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படணும். ஓகே, இதை நான் பேசுகிறதே இந்த மாதிரி யாராவது இது நீங்கள் கேட்குறவங்கல்ல, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்கீங்கல்ல, எல்லோரும் நிறைய பேருக்கு இதை பரப்பி விடுங்க. இந்த விஷயத்தை, இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதை 10 பேர் கேட்பாங்க. 10 பேர் கேட்கும்போது ஏதோ ஒரு யோசிப்பாங்க எங்கேயாவது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை வந்து நான் பேசுகிற வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் சொந்த பந்தங்கள், அந்த மாதிரி எல்லாேருக்கும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. தப்பு ஒன்றும் இல்லை.
இல்லையா? 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது அதில் தப்பே கிடையாது. இதில் கெடுதல் எதுவுமே இல்லை நம்ம பேசுறதில. இல்லையா? அதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தயவுசெய்து இதெல்லாம் செய்யுங்க. என்னோட சகோதர சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாரும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லாரும் இதை நீங்கள் உங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சர்க்கிள்களுக்கு இதனை தயவுசெய்து அனுப்பணுங்கிறத மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் பேசும் எல்லா விஷயங்களுமே எல்லா மக்களுக்காக நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு தான் பேசுகிறேன். அதை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.